இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் பொடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக நம்ம செய்கிற ஃபிஷ் ஃப்ரைக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பேஜ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த ரெசிபிக்கு நான் வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முள் கம்மியாக இருக்கிற மீன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வஞ்சரத்தில் உங்களுக்கு அவ்வளோ முள்ளே இருக்காது. ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய பேனில். இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி டர்மரிக் போட்டு எடுத்து வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். இது பொடி மாசுன்றதுனால உங்களுக்கு நிறைய பீசஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸே தேவையில்லை. பிகாஸ் இதை நீங்கள் பிச்சு போட்டு உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இதில் நான் பெரிய 3 ஸ்லைஸ் மீன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை குக் பண்ணிக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 6 to 7 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிளறவே வேணாம், இல்லைனா அது உடஞ்சிரும். ஸோ இதுலேயே உடஞ்சிச்சின்னா உங்களுக்கு செப்பரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீட்டாக ஒரு ப்ராப்பர் ஃபுல் பீஸாக ஃபிஷ்ஷாக குக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாட்டரை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஃபிஷ்ஷை தனியாக எடுத்துகிட்டு வாட்டர் இல்லாமல் நீங்கள் அதை பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். நம்ம ஃபிஷ் எல்லாமே ப்ராப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த வாட்டரை எடுத்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணால் யூ கேன் யூஸ் இட். எனக்கு இதில் தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஒரு பேனில் திருப்பி கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய்னா அண்ட் ஃபிஷ் சேர்த்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரியலி குட். ரெகுலர் யூஸ் பண்ணுற ஆயிலை விட இந்த ஆயிலில் உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த மிக்சரை மீடியம் ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு இதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் என்னோட டிஎம்மில் பச்சை மிளகா அப்படியே ஆட் பண்ணால் எனக்கு வெடிக்குதுன்றீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாமல் ஸ்லிட் பண்ணி நல்லா ப்ராப்பராக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெடிக்காது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் இல்லாமல் ஸ்லிட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இல்லைனா இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் பொடிமாஸ் பொரியல்ன்றதுனால இதோட வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அழகான ப்ரௌன் ஷேட் உங்களுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் அகைன் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரா ஸ்மெல்லாம் போயிடும். மீன்வேல் நம்ம ஃபிஷ்ஷை நல்லா குக் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி அழகாக பிச்சு போட்டு முள் இது எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தண்ணியே இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த மீனை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூளோட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மீனை குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மஞ்சள் தூள் நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணது. ஸோ நிறைய சேர்த்துக்க தேவையில்லை. இதோட நம்ம 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை சீடே இல்லாமல் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க.
இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணிட்டோம் மீனில். இப்போ வந்து மசாலா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக சால்ட்டை மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ஸ்டேட் வந்துச்சு. இப்போவே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போவே இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய லன்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு என்னோடய லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைரெக்ட் மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த லன்ச் பாக்ஸ் வந்து ஐம் கோன் ஹாவ் மீன் பொரியல் அண்ட் மோர் குழம்பு வித் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ டாப் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிஷ் பொரியல் தான் வைக்க போகிறேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நிறையவே வரும். 3 பீசஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து நீங்கள் உறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வரும். ஸோ டெஃபினெட்லி ஒரு 3 to people கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து டாப் லேயரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் லேயரில் வந்து நான் வந்து குழம்பு வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபிஷ் பொடிமாஸ் ரெசிபி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா மட்டும் நல்லாயிருக்கும் இல்லை, இது வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து இட்ஸ் கோட்டட் வித் ஆயில் அண்ட் ஃப்ரைட் அண்ட் இட்ஸ் பீங் கிறிஸ்பி. ஸோ ஃபிஷ் ஃப்ரை டேஸ்டியாக இருக்கும்ல, அதே மாதிரி இதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் குழம்பு வித் ரைஸ் அண்ட் ஃபிஷ் பொரியல் டேஸ்ட் ரியலி குட். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் சாம்பார் வித் த சேம் காம்பினேஷன் யூ கேன் ட்ரை. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் இதோட ASMR வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் ரீலில் ரேஷா அஃபிஷியல்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய ASMR வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பேஜ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் see you in the next one.